பொண்ணோட பேரு சக்தி. ஃபோன் நம்பர் இல்லை, அட்ரஸ் இருக்கு. சரி, நேரில் பார்த்து கொடுத்துட வேண்டியதுதான். வெல்கம் மேடம். வணக்கம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல மேடம், நீங்க வந்ததே போதும். வாங்க உட்காருங்க. ஏமா, அதான் சீஃப் கெஸ்ட் நீயே வந்துட்டியே, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றாங்க? அதானே. ஏ தம்பி, இங்க வா. சொல்லுங்க மேடம். அதான் என் பொண்ணே வந்துட்டால, அப்புறம் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க வேண்டியதானே? மேடம், இன்னொரு சீஃப் கெஸ்ட் வரணும் மேடம். அவங்க வந்ததும் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். அது யாருப்பா இன்னொரு சீஃப் கெஸ்ட்? என் பொண்ணை விட பெரிய ஆளா? பெரிய ஆளா? வர்றது யார் தெரியுமா? அனுஷ்கா ராய். அனுஷ்கா ராயா? ஐஸ்வர்யா ராய்க்கு தங்கச்சியா? மேடம், கிட்டத்தட்ட அப்படித்தானே வச்சுக்கோங்க. ஏன்னா ஐஸ்வர்யா ராய்க்கு அப்புறம் ஹிந்தில பெரிய நடிகை இவங்க. அவ்வளோ பெரிய ஆளு. சினிமா நடிகையா? மேடம், சினிமா நடிகைன்னு சாதாரணமா சொல்லிடாதீங்க. இவங்க சினிமால நடிக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய பணக்காரங்க. இவங்க அப்பா மும்பைல பெரிய பிசினஸ்மேன். 40 கப்பல், 4 ஃபிளைட், 40 ஏக்கர்ல பெரிய பங்களா. அப்பா, அந்த பங்களாவுல 400 வேலைக்காரங்க ஷிஃப்ட் பேசிஸ்ல வேலை செய்வாங்க. இவங்க பரம்பரை பணக்காரங்க. இவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? 8000 கோடி ரூபாய். 8000 கோடியா? அம்மா, ஏன்பா இவ்ளோ பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, அப்புறம் எந்த பொண்ணு நடிக்க வந்திருக்கு? பேங்க்ல 6000 கோடி 7000 கோடின்னு கடனை வாங்கிட்டு பிரச்சனையில இருக்காங்களா? சேச்சா, அப்படிலாம் இல்ல. சொல்ல போனா இவங்க பேர்ல ஒரு பேங்கே ஆரம்பிக்கலான்னு அவங்க அப்பா முடிவு பண்ணிருக்காரு. அவங்க நடிக்கிறதெல்லாம் ஒரு ஹாபிக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹாபியா? சரி, அவ்வளோ பெரிய ஆளு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் வராங்க? அவங்க எங்களோட ட்ரஸ்டுக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க மேடம். எங்க ட்ரஸ்ட் மேல அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. அதனாலதான் நாங்க கேட்ட உடனே அவங்க உடனே ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க இங்க வரேன்னு ஒத்துக்கிட்டது அவங்க பர்சனல் ஒர்க்குக்காகவும் தான். பர்சனல் ஒர்க்கா? என்ன ஒர்க்கு? மேடம், அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஓ, அந்த பொண்ணை கட்டிக்க போற பையன் இங்கதான் இருக்கானா? பையன் இங்கதான் இருக்கான், ஆனா இனிமேதான் தேடணும். இனிமேதான் தேடணுமா? என்னப்பா சொல்ற? ஆமா மேடம், அவங்க பிறந்தது மும்பைனாலும் ஒரு தமிழ் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. மேடம், இந்த தடவை எப்படியாவது தன்னுடைய வருங்கால கணவனை தேடி கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. ஓ, அனுஷ்கா மேடம் வர நேராச்சு. நான் போய் அவங்கள ரிசீவ் பண்ணணும். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரி, போ போ. அனுஷ்கா ராய் 8000 கோடி மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காளா? நீயும் ஒண்ணு பெத்து வச்சிருக்கியே, தேடி போய் சாக்கடையில இருக்கிறத அள்ளிக்கிட்டு வந்திருக்கான். அவன் மட்டும் அந்த மூதேவி ஜப்பான் மூஞ்சி மீனாட்சிய லவ் பண்ணாம இருந்திருந்தானா, இன்னைக்கே அவன் அந்த அனுஷ்கா கிட்ட அறிமுகப்படுத்தி நாளைக்கே நிச்சயம் பண்ணி நாளன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சு அன்னைக்கு நைட்டே சாந்தி முகூர்த்தத்தை பண்ணி வச்சிருப்பேன். நமக்கு லக் இல்ல சுபத்ரா, எல்லாம் அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் அந்த சக்தி கிட்ட தோத்து தோத்து அந்த வீட்ல பெரியவங்கங்கிற பேர்ல அடிமையாதான் இருக்க போறோம். ஐயோ அனுஷ்கா, ரொம்ப லேட்டா வந்திருக்கியம்மா. நீ மட்டும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? யாருக்கு அந்த குடுப்பனை இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும்மா. நமக்கு லக் இல்லைன்னு யார் சொன்னா? என்னம்மா சொல்ற? இந்த அனுஷ்கா நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவா. நான் வர வைப்பேன். எப்படிமா? நம்ம வீட்ல இருக்கிறது 2 பசங்க, அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி? ஓ, அந்த அசோக் பையனை திரும்பவும் கூட்டிக்கிட்டு வந்து அந்த அனுஷ்காவை இவனுக்கு கட்டி வைக்க போறியாமா? எனக்கு என்ன தலையெழுத்தா?
அந்த கிறுக்கனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு? அப்புறம் எப்படிம்மா இவன் நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவா? யாருக்கு கட்டி வைக்க போற? சிவாவுக்கு. சிவாவுக்கா? ஆமாம்மா, சிவாவுக்கு அனுஷ்காவை கட்டி வச்சு சிவா சொத்தோட அனுஷ்கா சொத்தையும் சேர்த்தே அனுபவிக்க போறேன். சிவா ஒரு பக்கம் பிசினஸ்னு சுத்த போறான், அவ ஒரு பக்கம் ஷூட்டிங்னு சுத்த போறா. அப்போ சொத்தெல்லாம் நாம தானே கட்டி ஆள போறோம். அடேங்கப்பா, பிளான் எல்லாம் சூப்பர்மா. ஆனா அந்த சக்தியை என்ன பண்ணுவேன்? இது வரைக்குமே அவளை ஒண்ணுமே பண்ண முடியல. இனிமேலையும் அவளை ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிற? முடியுமா? கண்டிப்பா முடியும். நான் செய்யலனாலும் வர அந்த அனுஷ்கா செய்வா. அந்த அனுஷ்காவை வச்சே சக்தியை நான் விரட்ட போறேன். என்னம்மா இது? இவதான் அனுஷ்கா ராயா? ஆடாடா, நிச்சயம் இவகிட்ட 8000 கோடி இருக்கும். கோழி வந்துட்டான்னு சொல்லு, விடியல் ஆரம்பம்னு சொல்லு, வெற்றி நமதேன்னு சொல்லு. மேடம். என்ன ரன்பீர், எல்லா செட்டப்பும் ரெடி தானே? பக்கா மேடம். நம்ம ஆளு எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டான். நாம நினைச்ச மாதிரியே அவங்களே ஏதோ பிளான் போட்டிருக்காங்க. அப்படியா? ம். வெரி குட் வெரி குட். மேடம், இதுக்கே ஹெவியா செலவாயிடுச்சு. அடுத்த அமௌண்ட்டுக்கு என்ன மேடம் பண்ண போறீங்க? பாத்துக்கலாம் விடுங்க. மேடம், பேசாம பேங்க்ல ஏதோ லோன் போட்டு சமாளிக்கலாமா? ஐயோ, ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம் விடுங்க. ஓகே மேடம். எல்லாரும் வராங்க, அலர்ட்டா இருங்க. ஓகே மேடம். ப்ளீஸ் மேடம், இப்பதான் வந்திருக்காங்க. உங்க எல்லாருக்கும் பேட்டி தருவாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. எல்லாம் ஒன் பை ஒன்னா வாங்க. ஒரே ஒரு செல்ஃபி மேடம். மேடம், எனக்கு ஒரு செல்ஃபி மேடம். ஒன் செல்ஃபி மேம். தேங்க் யூ மேம். மேம் Go back, go back, please. Go back. எனக்கு ஒரு Go back. அம்மாடி, பொண்ணு நல்லா இருக்காமா. நடிகை ஆயிட்டாலே ஒரு பளபளப்பு வந்துடுது இல்ல? ஆனா பொண்ணு கலர் தான் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். அம்மா, அவ முகத்துல இருக்கிற கலர் முக்கியம் இல்லம்மா, அவ கிட்ட இருக்கிற பணத்துல தான் கலர் இருக்கணும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.
தள்ளுங்க தள்ளுங்க முதல்ல ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண விடுங்க செல்ஃபிலாம் அப்புறம் எடுக்கலாம் ஓகே ஓகே கொஞ்சம் வழி விடுங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் 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 கோஆபரேட் பண்ணுங்க போங்க 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 ப்ளீஸ் வழி விடுங்க கோஆபரேட் பண்ணுங்க வழி ப்ளீஸ் கோஆபரேட் டோன்ட் டச் நோ ப்ளீஸ் go back no selfie no please cooperate பண்ணுங்க selfie no selfie ஒரே ஒரு selfie please கொஞ்சம் cooperate பண்ணுங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க go back please go photo no selfie go back மேம் ஒரே ஒரு please cooperate no selfie no photo please போங்க ஒரே ஒரு செல்ஃபி மேம் ஐயோ அம்மாடி அந்த கிறுக்கு பையன் பணத்தை கீழே போட்டுட்டு போயிட்டாமா எப்படி யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி பணத்தை எடுத்துட்டு வந்துட்ட பாத்தியா அம்மா இதான் நல்ல சந்தர்ப்பம். இந்த பணத்தை கொண்டு போய் அவன்கிட்டயே கொடு. ஏம்மா எல்லாம் காரணமா தான் சொல்றேன். நீ போய் கொடு. குடுமா. சரிம்மா. தம்பி தம்பி நில்லுப்பா. தம்பி தம்பி யூ காலிங் தம்பி மெட்ரோ கம்பி. ஆமா தம்பி. ஓ ஷிட் கிரேட் இன்சல்ட். ஏ ஓல்ட் மதர் லேடி, நான் உனக்கு தம்பியா? எங்க அப்பாவே உனக்கு பேர மாதிரி இருப்பாரு. நீ என்ன தம்பின்னு கூப்பிடுறியா? சரி பரவாயில்ல, வந்த விஷயத்த சொல்லு. இதா இந்த பணத்தை கீழே போட்டுட்டப்பா, இந்தா வச்சுக்கோ. வாட், உனக்கு அறிவு இருக்கா? யாராவது கீழே கிடந்த சில்லற காசை திருப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்களா? சில்லற காசு கிடைச்சா அதை வச்சு என்ஜாய் பண்ண வேண்டியதானே? ஏண்டா கண்ணா, அப்படின்னா அந்த பணம் உனக்கு வேணவே வேணாமா? ஓல்ட் மதர் லேடி, இந்த பணத்தை நான் கீழே குனிஞ்சு எடுத்தா என் டைம் தான் வேஸ்ட். அந்த டைம்ல இதை விட பெருசா சம்பாரிச்சிடுவேன். இந்த சில்லற காசை வச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச முட்டாய் வாங்கி சாப்பிடு. என்ஜாய். கோ கோ. அப்பா, என்ன இவ கோழி மாதிரி கத்திட்டு போறா? இவ்ளோ காசை வச்சுக்கிட்டு முட்டாய் வாங்கி சாப்பிட சொல்றா. இத சில்லற காசுங்கறோம். பெரிய ஆளா இருப்பானோ? இதுவே சில்லற காசுங்கறோம். அம்மா என்னாச்சு? ஏன் இப்படி புலம்பிட்டு நிக்கிற? அம்மாடி, அந்த பையன் என்ன சொல்லிட்டு போனான் தெரியுமா? இந்த பணத்தை கீழே இருந்து எடுக்கிறதுக்குள்ள இதை விட பல மடங்கு சம்பாதிப்பேன்னு சொல்றாமா. அதனால இந்த சில்லற காசை வச்சுக்கிட்டு நீ முட்டாய் வாங்கி தின்னு சொல்லிட்டு போறாமா. பணத்தை ஒரு பொருட்டா மதிக்கலன்னா கண்டிப்பா பணத்தை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டான். அப்போ இவதான் நமக்கு ஏத்த பொண்ணு. அம்மா, எப்படியாவது அவளை நம்ம பக்கம் இழுக்கணும். இழுத்துட்டா போச்சு, இழுத்துட்டா போச்சு. உட்காருங்க. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம ட்ரஸ்டோட விமென்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் சிம்பிளா நடத்துற இந்த ஃபங்க்ஷனை இந்த வருஷம் கொஞ்சம் கிராண்டா பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா நம்ம லக்ஷ்மன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி மிஸ்ஸஸ் சீதாராமனை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததா டிமார் டெக்னாலஜி கம்பெனியோட எம்டி மிஸ்டர் சிவாவோடைய மதர் மிஸ்ஸஸ் சுபத்ராவை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நீங்க ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பிரபல ஹிந்தி நடிகை அனுஷ்கா ராய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஹாய், ஐ எம் சுபத்ரா. ஹாப்பி உமன்ஸ் டே அனுஷ்கா.
அடிப்பாவி, பெரிய திமிர் பிடிச்சவளா இருப்பா போல இருக்கே. வாவ் வாவ் வாவ், சக்தி மேடம் சரியான பதில் கொடுத்தீங்க, சூப்பர். ரொம்ப கொழுப்புதான் அவளுக்கு. நாற்பது கப்பல், 4 ஃபிளைட்டு. இவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 8000 கோடி ரூபாய். இந்த காலத்துல பெண்கள் எல்லா துறைகளிலும் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மகளிர் தினம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க துறையில முன்னேறி சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நான் அதிகமா பேசுறதை விட வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இப்பொழுது நமது சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் அனுஷ்கா ராய் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். மேடம் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். என்னடா நான் தமிழ்ல பேசுறேன்னு பாக்குறீங்களா? எனக்கு தமிழ் நல்லாவே தெரியும். நான் பிறந்தது மும்பைனாலும் தமிழ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திருக்குறள்ல இருந்து அகநானூறு புறநானூறு வரைக்கும் எல்லாமே நல்லாவே தெரியும். சூப்பர் மேடம். எனக்கு பிடிச்ச இதிகாச நாவல் சிலப்பதிகாரம். அதுல வர கண்ணகி கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த நாவல நான் இந்தியில ரீமேக் பண்ண போகுது. கண்ணகி கேரக்டர்ல நானே நடிக்க போறேன். படத்தோட பட்ஜெட் ஜஸ்ட் 500 crore. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, சைனீஸ், மலாய்னு இந்த படத்தை மல்டி லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ண போறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு உமன்ஸ் டே. இந்த நாள்ல நான் தமிழ்நாட்டுக்கு வந்ததுல ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் கலாச்சாரத்துல பொண்ணுங்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அரசியல், ஆன்மீகம், கலை இது எல்லாத்திலுமே இங்கதான் பெண்களுக்கு சம உரிமை இருந்திருக்கு. உதாரணமா ஔவையார், காரைக்கால் அம்மையார், வேலு நாச்சியார், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஈக்குவாலிட்டி ஃப்ரீடம் வேற எங்குமே இல்ல. அதனால தான் இந்த உமன்ஸ் டேக்கு தமிழ்நாட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேடம் பின்றாங்களே. எல்லாருக்கும் என்னோட மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இவதான் என் மருமக. நான் முடிவு பண்ணிட்டேன்.